அரசு டவுன் பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த 2 பெண்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது நெல்லையில். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை டவுன் பகுதியிலிருந்து புதிய பஸ் நிலையத்திற்கு அரசு டவுன் பஸ் ஒன்று புறப்பட்டது. அதிலிருந்து இறங்கிய பயணிகளிடமும் டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனை செய்தார்கள். அதில் அந்த பஸ்ஸில் பயணித்த 2 பெண்களிடம் டிக்கெட் இல்லை. இதனால் டிக்கெட் பரிசோதகர்கள் 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 100 அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்மணிகள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? கண்டக்டர்கள் டிக்கெட் கொடுக்கும்போது 3 பேருக்கும் சேர்த்த ஒரு டிக்கெட், 6 பேருக்கு சேர்த்த ஒரு டிக்கெட் என மொத்தமாக கொடுக்கிறார்கள். ஆனால் டிக்கெட் வாங்கிய நபர் அவரது நிறுத்தம் வந்ததும் இறங்கி சென்று விட்டால் மற்றவர்களுக்கு எப்படி கையில் டிக்கெட் இருக்கும்? இதை குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? பெண் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக எந்த தகவலும் எங்கள் கவனத்துக்கு வரவில்லை. இருப்பினும் சம்பந்தப்பட்ட டிரைவர், கண்டக்டர் மற்றும் டிக்கெட் பரிசோதகர்களை விசாரணை செய்கிறோம் என்றார்கள். இலவச பயணம் என்றாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக டிக்கெட் கொடுத்திருக்க வேண்டும். டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த பெண் பயணியிடம் அபராதம் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர்களை எச்சரித்து அனுப்பியிருக்கலாம். இதில் யார் மேலே குற்றம்? நீங்களே சொல்லுங்கள்.